பெருந்தை சாப்பிடணும், பொன்னங்கனி சாப்பிடணும், முடத்துக்கான், தூதுவள்ளி, பழச காலம், சிறுதானியம் எல்லாம் சாப்பிடணும். அது ஒரு பெரிய பெரிய விஷயம். என்ன ஒரு வெள்ளக்காரன் தான் தமிழ் மக்கள் சொல்லுது எப்படி அது எல்லாரும் தெரியும். ஆனா பேசுறது முக்கியமா, ஏன்னா சின்ன இந்த புது தலைமுறை தான் தெரியாது. நான் பார்த்தேன் பசங்களா, இது என்னது சரி தெரியாது, துதுவலி தான் இது என்னது முடத்துக்கான அவங்க தெரியாது. அப்போ இன்னும் ஒரு தலைமுறை இந்த மாதிரி தான் வளரும். இந்த விபரம் இல்லாம நம்ம கலாச்சாரம் எங்க போவோம்? சாதாரண ஆளுன்னு நினைக்காதீங்க, ஆளு அது சும்மா நம்ம ஏதோ சுடுகாட்டு செடி நினைச்சு விட்டோம். இப்போ விரும்பி நம்ம வளர்க்குறோம். இப்போ இந்த நிகழ்ச்சியிலிருந்து பல தலைமுறை வெளிப்படைஞ்சு அதுதான் இந்த நிகழ்ச்சி நோக்கம். ஆமாம். ரெண்டாவது பெரிய விஷயம், அந்த தொழில் பண்ணா ஸ்ரீமன் தான் நல்லா தெரியும், ருசி இருக்கு. அந்த ருசி தான் மருந்த. இது நிறைய மக்கள் அவங்க நினைக்கிறான், ஓ மெக்டானல்ட்ஸ், கென்டக்கி ஃப்ரைட் சிக்கன், அது ருசி, அது ருசி. அது ருசி கிடையாது, இதான் ருசி. அந்த ருசி தான் ஒரு மருந்து. இட்ஸ் a medicinal value is in the taste. பிரண்ட துவையல், எள்ளு துவையல், அதுக்கு இணையானது எங்கேயுமே கிடையாது, உலகத்தில் கிடையாது. ஒரு ஒவள குதிராளி கஞ்சி அல்லது சாம கஞ்சி, திணை கஞ்சி, பிரண்ட துவைய முடிஞ்சு காலையில். அதான் என்னோட உணவு. அதான் கேட்க வந்து அடுத்து உங்களுடைய ஒரு நாள் ரொட்டீன்ல உணவு என்னவா இருக்கும்? காலை மதியம் கணக்கு கிடையாது. காலை உணவு வந்து அவசரம். கஞ்சி அது திரவ உணவாக இருக்கிறதுல ரொம்ப விருப்பமாக இருப்பேன். கஞ்சினா ஒரு குவளை, பெரிய குவளை, அது சாமையோ திணையோ. சாமைய கஞ்சியில் தேங்காய் பால் விட்டு துவையலோடு சாப்பிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உலகத்தில் ஒன்றும் தட மாட்டீங்க நீங்கள். அது அது பழகணும், அதுக்கு பழகணும். அதே மாதிரி குதிராவளி, சாமை, திணை, இதில் பொங்கல், திணை பொங்கல்லாம் ரொம்ப சுவையாக இருக்கும். அது இருந்து சாப்பிட்றதுக்கு ஒரு இதனால தண்ணி மாதிரி கடக்குன்னு குடிச்சிட்டு ஓடினேன். உங்களுக்கு தெரியுமில்ல, நம்ம வேகமாக இருக்கணும். அதுவும் மதிய உணவு உங்களுக்கு மதியம் மட்டும்தான் உணவு, மற்றதெல்லாம் இதுதான். கிருஷ்ணா, உங்களுடைய ரொட்டீன்ல நீங்க தினமும் காலையில் மதியம் இரவு 3 வேளை சாப்பாடு என்ன பண்றீங்க? காலையில் என்ன ரொம்ப லக்கியாக இருக்குங்க. என்ன ஒரு இயற்கை ஹோட்டல் இருக்கு, டோட்டல் வீடு பக்கத்து இருக்கு. அப்போது காலையில் என்னங்கிறான், காரரிசி தோசை இருக்க, அது ஒரு நெல் பூவும் சாம்பார் நல்லா செகப்பாக இருக்கான். அதால் தோசை சூப்பராக இருக்கான். கோகனட் இந்த சட்னி, தேங்காய் சட்னி, இல்லைன்னா மலாட்டு சட்னி, வேர்க்கடலை சட்னி. ஆமாம், வேர்க்கடலை. ஆமாம், நம்ம ஊரில் மலாட்டு சொல்லுவாங்க. ஆமாம், அந்த நான் கிராமம்தான் தமிழ் கற்றுக்கிட்டுச்சு. இந்த வாழ்க்கை ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நம்ம ஒரு பொறுப்பு இருக்கு, ஒரு கடமை இருக்கு. இந்த லோக்கல் உணவு, நம்ம ஊர் உணவு சாப்பிட்றதுக்கு. எல்லாம் வீட்டில் உருளைக்கிழங்கு சாப்பிடுவாங்க. அப்போது உருளைக்கிழங்கு எங்கேருந்து வரோம்? ஊட்டியிலேருந்து வரான், கோடையிலேருந்து வரோம், இல்லை நார்த்லேருந்து வரோம். லாரி கூட தான் வரோம். ஒரு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கிலோமீட்டர் ஃபேக்ட்ரி இருக்கு ஒரு லாரி மேனுஃபேக்சர் பண்ணதுக்கு. அப்போது அந்த பொல்யூஷன் தான், அதுதான் குளோபல் வார்மிங், அதுதான் கிளைமேட் சேஞ்ச். அப்போது அந்த பொறுப்பு யார் கையில் இருக்கு? அது நம்ம கையில் இருக்கு. எனக்கு பொட்டேட்டோ சாப்பிட பிடிக்கும். நான் ஒரு பர்ஃபெக்ட் கிடையாது, எனக்கும் பொட்டேட்டோ பிடிக்கும். ஆனால் நம்ம இந்த வாழைக்காய் மறக்காது. நான் இதான் பொட்டேட்டோ. அப்போது கருணக்கிழங்கு, அப்போது வெத்தலி விளைக்கிழங்கு, மரவள்ளி கிழங்கு,